வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். மன்னார் காற்றாலை மின்திட்டம் குறித்த அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்திடமிருந்து கிடைக்கும் பதிலின் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் DM உதயங்க ஹேமபால தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் தொகுப்பாக குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தொடர்பான எரிசக்தி அமைச்சின் பரிந்துரைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியில் செயல்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சொல்காற்று வீசக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேர்காணல் ஒன்றின் போது கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது கால்டனில் வசித்தாலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் கொழும்புக்கு விரைந்து வர தயாராக இருப்பதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தம்மீதான விமர்சனங்கள் தொடர்பாக கவலை அடைய தேவையில்லை எனவும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் முறையற்ற செயல்களில் ஈடுபடாமல் ஜனநாயக ரீதியில் தமது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்ட வரைவு விரைவில் நிறைவேற்றப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்ட வரைவு தயாரிக்கப்படுகிறது. யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் விரைவில் அதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கான கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய தேசிய வரி வருமான திணைக்களம், மதுவரி திணைக்களம், சுங்க திணைக்களம் உள்ளிட்டவை தமக்கான இலக்கிற்கு அப்பால் லாபம் ஈட்டியுள்ளன. மறுபுறம் அனாவசிய செலவுகளை குறைத்திருக்கின்றோம். இவற்றின் ஊடாக வரவு செலவு திட்டத்தின் இடைவெளியை படிப்படியாக சமநிலைக்கு கொண்டுவர முயற்சிக்கிறோம். உலகின் பல நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை காண்பிக்க தவறியுள்ள போதிலும் இலங்கை அதனை செய்து காண்பித்துள்ளதாக உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. 2021, 22, 23 ஆண்டுகளில் வங்குரோத் அடைந்திருந்த நாடு இன்று இந்நிலைமையை அடைந்துள்ளது. வரி வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதற்கமையவே கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஜனாதிபதிகளுக்குரியது சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றக்கூடிய சட்டம் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினர் இதற்கு வாக்களித்திருக்க முடியும், ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. மாறாக இந்த விடயத்தை மறைப்பதற்காக மறுநாள் சபையில் வேறொரு விடயத்துக்காக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். அதேபோன்று வெகு விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டமும் நிறைவேற்றப்படும். அதற்கான சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு வருகிறது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்தும் விதத்திலேயே இந்த அரசு செயற்படுகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவால் தான் வடக்கு மாகாணம் எல்லா வழிகளிலும் முன்னேறியது. பிரிவினைவாத சிந்தனையுடைய ஒரு சிலரே மஹிந்தவின் வெளியேற்றத்தை கொண்டாடுகின்றனர் என பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம அரசு மாளிகையிலிருந்து வெளியேறிய தொடர்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் யாழில் உள்ள சிலரின் சமூக வலைத்தள பதிவுகள் அமைந்திருந்தன. இது பற்றி உங்களின் கருத்து என்ன என கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். வடக்கில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நிலைப்பாடு அல்ல இது. போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் சிலர் மாறுபட்ட கருத்துடன் இருக்கலாம். ஆனால் வடக்கு மக்களால் கோரப்பட்ட அமைதியான அரசியல் சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்சவை ஏற்படுத்தி கொடுத்தார். இதனை வடக்கு மறக்கவில்லை. வடக்கு மாகாண சபை தேர்தலை நடாத்தாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தோல்வி என தெரிந்தும் தேர்தல் நடாத்தப்பட்டது.
புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் பக்கம் வந்த 3 லட்சம் பேர் பாதுகாக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. வடக்கில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டன, காணிகள் விடுவிக்கப்பட்டன, வீடுகள் அமைக்கப்பட்டு மீள்குடியேற்றம் செய்யப்பட்டது. சரணடைந்த 11,900 முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டன. மைந்த அரசால் தான் வடக்கு முன்னேற்றம் கண்டது. இது வடக்கில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். எனினும் பிரிவினவாத சிந்தனையில் உள்ள சிலர் இருக்கலாம். அவர்களை திருப்திப்படுத்தும் விதத்திலேயே இந்த அரசு செயற்படுகின்றது. සාමාන්‍ය මිනිස් විදියට සමාජගත කළා. සිවිල් සමාජයට නැවත බාර දුන්නා. උතුර දියුණුනේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුව නිසා. උතුරේ ගොවියාගේ ප්‍රශ්නය, ඉස්කෝලේ යන දරුවාගේ ප්‍රශ්නය, රාජ්‍ය සේවකයාගේ ප්‍රශ්නය. பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கத்துக்கு சிக்கல் ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நாம் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கத்துக்கு பாரிய சிக்கலை தோற்றுவிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தோற்கடித்தார். ஏன் 159 பேருடன் கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசாங்கத்திற்கு பெரிய பிரச்சினை. ஈஸ்டர் தாக்குதலுக்கான பொறுப்பு அவர்களது பிரதி அமைச்சரிடம் இருக்கிறது. எனவே இந்த பிரதி அமைச்சருக்கு எதிராக தீவிர குற்றச்சாட்டுகள் உள்ளன. அந்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் விவாதிக்கப்படும் என்பதாலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்பதாலும் அச்சத்தால் சபாநாயகர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை குப்பைக்குள் போட்டுவிட்டார். நான் நினைப்பது ஒரு நாட்டின் ஒரு அரசின் கடமை முன்னாள் தலைவர்களுக்கு ஒரு அளவில் சலுகை, மரியாதை மற்றும் பாதுகாப்பு வழங்குவதே நாட்டின் பொறுப்பு ஆகும். ஆனால் சில தலைவர்கள், முன்னாள் அதிபர்கள் அந்த சலுகையை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதுவும் தவறு. குறைந்தபட்ச சலுகை கொடுப்பது மதிப்புடையது. எனவே அவர்கள் நேற்று செய்தது நல்லது அல்ல என்று நினைக்கின்றேன். ஆனால் அதன் காரணம் என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் சிலர் பெற்ற சலுகைகளை தவறாக பயன்படுத்தியதே இந்த சட்டத்தை குறிப்பாக கொண்டுவர காரணமாக இருந்தது. அரசாங்கம் இலக்கு இல்லாத பயணத்தில் செல்கிறது. இலக்கு இல்லாத பயணத்தில் சென்றால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. எதுவும் வேலை செய்யவில்லை, எந்த நிறுவனமும் இயங்குவதில்லை, முன்னேற்றமில்லை. அதிகாரிகள் எல்லாவற்றையும் தாமதப்படுத்துகிறார்கள். அதற்கான சூழ்நிலையை அரசாங்கத்தின் செயலில் உருவாகிறது. எனவே நாடு முன்னேறுவதை நாம் காணவில்லை. அப்படியானால் அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பயணத்தில் செல்கிறது என்று நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள்? இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதை பார்த்தால், எண்ணி பார்த்தால் அது வானமும் பூமியும் போல. இவை சிறிய விஷயங்கள் மட்டுமே அவர்கள் முன்வைத்து காட்டுகிறார்கள். நாட்டை இயக்கக்கூடிய, அதை ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக்கக்கூடிய முக்கியமான வலிமையான சட்டங்கள் எதையும் நாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக காணவில்லை. ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை குறைக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களிக்கும் துணிச்சல் நாமலுக்கு இருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை குறைக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களிக்கும் துணிச்சல் நாமல் ராஜபக்சவுக்கு கூட இருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலைமையை பொறுத்தவரை உலகமே எம்முடைய நாட்டின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்கிறது. நாம் உருவாக்கி செல்லும் அரசியல் பண்பாட்டுக்கு எதிராக சிலர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள். அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதியின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக நாமல் ஷமத் மாத்திரமே வாக்களித்தார். அன்றைய தினம் எதிராக வாக்களித்த நாமலுக்கும் சைத்துக்கும் துணிச்சல் இல்லை. ஜனாதிபதியாகும் கனவு காண்பவருக்கு துணிவு இல்லை. இந்த நாட்டில் மக்கள் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு போதுமான மரியாதை தந்துவிட்டார்கள். இப்போது நாமல் எவ்வளவு போராடினாலும் இன்னும் விற்கப்படுவது ராஜபக்ஷ என்ற பெயர்தான். இப்போது தங்களை சென்று விட்டார். இப்போது இந்த சட்டம் முடிந்துவிட்டது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அரசியல் முறைமை அழுக்கடைந்ததால், அதனை மாற்று சக்திகளின் ஆவணம் கிடைக்காதால், ஆணை கிடைக்காதால் இதை கொண்டு வந்தோம். இன்று நாட்டின் மக்களிடம் நம்பிக்கை ஒன்றை நாங்கள் கட்டியெழுப்பியுள்ளோம். ராஜபக்ஷ குடும்பத்தாருக்கு வீடுகள் இருக்கிறது. அதிகாரத்துக்கு வரும் அரசியல் குழுக்கள் நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியை தர வேண்டும். அப்படிப்பட்ட முன்மாதிரி தராமல் எதை கூறினாலும் நாட்டில் சரியான விடயங்கள் நிகழாது. இன்று தேசிய மக்கள் சக்தி நல்ல திசையில் பயணிக்கிறது. இந்த சட்டத்துக்கு எதிராக நாமல் கூட வாக்களிக்கவில்லை. நாமலை உயர்த்துவதற்கு இன்னும் விற்கப்படுவது
ராஜபக்ஷ என்ற பெயர்தான் இப்படி கூட்டங்களை உருவாக்க முடியாது, நாட்டை கட்டியெழுப்புவதே எம்முடைய உண்மையான விருப்பமாக உள்ளது. මහත්තයාගේ දේශපාලනයට තිත තිබ්බේ අවසන් තිත තිබ්බේ. දැන් නාමල් රාජපක්ෂලා මොන විදිහට දැඟලුවත් ඒ දඟලන්නෙත් අපට එයාගේ හැකියාවක් මත නෙවෙයි රාජපක්ෂ කියන නාමේ තමයි තාම විකුණන්න උත්සාහ ගන්නේ. ඒ විකුණන්න அரசின் சர்வதேச கொள்கை சிறந்தது என பேராசிரியர் பிரதீபா மகாநாம தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சர்வதேச கொள்கை சிறந்த வகையில் அமையப்பெற்றுள்ளதாக பேராசிரியர் பிரதீபா மகாநாம தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையில் இப்போது இந்த புதிய அரசாங்கம் எப்படி சர்வதேச உறவுகளை கையாளுகிறது என்பதை பார்க்கிறோம். அது அவர்களின் கொள்கைகளில் இருக்கிறது. அந்த கொள்கை பிரகடனத்தின் முக்கியமான அம்சம் சர்வதேச உறவுகளை உருவாக்க முடியும் என்பதே. ஆனால் எதிர்க்கட்சி மற்றும் பிற குழுக்கள் இலங்கையை சர்வதேச அளவில் முன்னெடுக்க முடியுமானவர்கள் 2-3 பேர்தான் என்று கூறினார்கள். அந்த வாதம் உடைந்துவிட்டது. ஏனெனில் இப்போது சர்வதேச நாணயம், உலக வங்கி, ஐநா, ஜெனீவா கவுன்சிலுடன் நடக்கும் தொடர்பு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. எனவே இந்த அரசாங்கம் நல்ல வெளியுறவு உறவுகளை பேணி வருகிறது. மேலும் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா போன்ற பல நாடுகள் தலைவரை அழைத்து வருகின்றனர். முன்பு இல்லாத சூழல் இப்போது உருவாகியுள்ளது. சர்வதேச உறவுகள் நல்ல நிலையில் உள்ளன. தற்போது ஜெனீவா மனித உரிமைகள் கவுன்சிலுக்குள் கூட இலங்கை தனித்துவமான நிலையை பெற்றுள்ளது. உள்நாட்டு விசாரணை நடந்தால் அவர்கள் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்குவார்கள். இன்னும் நிறைய வேலைகள் செய்யப்பட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கான மனித உரிமை திட்டத்திற்கு அடித்தளம் அமைக்க வேண்டும். இந்த முறை எந்த தீர்மானம் கொண்டு வரப்பட மாட்டாது. ஏதேனும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் முன்பிருந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ජාත්‍යන්තරයත් එක්ක වැඩ කටයුතු කරන විදිය, ගනුදෙනු කරන විදිය ඒගොල්ලන්ගේ ප්‍රතිපත්තිවල තියෙනවා. ඒ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ තියෙන වැදගත්ම දේ තමයි ජාත්‍යන්තර සම්බන්ධතා ගොඩනගන්න පුළුවන් කියන එක. නමුත් විපක්ෂයේ පැත්තෙන් සහ අනුත් කණ්ඩායම් වලින් ආවේ මේ පුද්ගලයෝ දෙන්නෙක් තුන් දෙනෙකුට පමණයි ගෙනියන්න පුළුවන් ලංකාව ජාත්‍යන්තරයට. ඒ தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தீர்மானத்துக்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூல வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்காமை மனவருத்தத்துக்குரியது என்றும் அத்தீர்மானத்தை நாடாளுமன்ற குழு எடுத்திருந்ததாகவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ரா சாணக்கியன் இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதற்கான சட்டமூலம் முன்வரப்பட்டது. சட்டமூலத்துக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கவில்லை என்ற பரவலான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த குற்றச்சாட்டுகளில் நிலைப்பாடு உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்படியினால் என்னாலேயும் அந்த சட்டமூலத்துக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் வந்திருந்தது. நான் ஏனென்ற விளக்கத்தை தருகிறேன். என்னை பொறுத்தளவிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாகத்தான் அந்த ஜனாதிபதிகளுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற என்ற சட்டமூலம் அரசாங்கம் கொண்டு வந்தது. மக்கள் நலன் சார்ந்த விடயமாக நான் பார்க்கின்றேன். என்றால் மக்களுடைய வரிகாசை அநியாயமாக இப்படி ஜனாதிபதிக்கான செலவுகளை செய்வது அநியாயமான ஒரு விடயம். அதை நாங்கள் அந்த சட்டமூலத்தை ஆதரித்து அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தை ஆதரித்து அந்த ஜனாதிபதிகளுக்கான அந்த சலுகைகளை இல்லாமல் செய்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஆதரவு என்ற செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் என்றது என்னுடைய நிலப்பாடு. உண்மையிலே நான் அன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு 3 மணி அளவிலே வந்திருந்தேன். பாராளுமன்றத்திலே அன்று 3:30க்கு தான் வாக்கெடுப்பு நடந்தது. நான் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் தான் நான் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தேன். நான் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கொரோடா அவர்கள் எங்களுடைய கட்சி அதாவது பாராளுமன்ற குழு அன்று காலையிலே கூடியதாக பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக, அதாவது இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை, எதிராகவும் வாக்களிக்க போவதில்லை என்று பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக எங்களுடைய கொரோடா அவர்கள், பாராளுமன்ற குழுவினுடைய கொரோடா அவர்கள் சொல்லியிருந்தார். அவ்வாறு அவர் சொன்ன பொழுது நான் அதை மீறி ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே நான் அதை மீறி நான் வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருக்க முடியாது.
இருந்த போதிலும் பாராளுமன்ற குழு கூடியதாக வேற ஒரு இடத்துலையும் இப்போ பாராளுமன்ற குழு நாங்கள் கூடுவதாக இருந்தால் எங்களுக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை முனைத்து ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு குரூப் இருக்கின்றது. அதில் எங்களுடைய கொரோனா ஒரு செய்தியை அனுப்புவார், இன்று இத்தனை மணிக்கு பாராளுமன்ற குழு கூடும் என்று. அப்படியான நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக அந்த பாராளுமன்ற குழு கூடுற நேரத்தில் இப்படி முக்கியமான விடயங்களை பற்றி பேசுவது நாங்கள் கலந்து கொள்ளும். ஆனால் அன்று அப்படி எந்த ஒரு அழைப்புதல் அதாவது அன்று அப்படி ஒரு செய்தி வரவும் இல்லை. இது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்க போவதாக கூட தெரியாது. வாக்களிக்கிறதுக்கு வந்த எனக்கும் வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நிச்சயமாக ஊடகங்களுக்கு பதில் கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் நாங்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலேயும் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் வரும் பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கிற எம்பிமார் வளமையாக அதுக்கு அந்த நேரத்திலே ஆதரவாக வாக்களித்திருக்கிறோம். அப்போ குறிப்பாக ஒரு தமிழின பிரச்சனைகள், அரசியல் அமைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒரு கூட்டாக ஒரு முடிவெடுத்து, அதாவது அந்த மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் என்றதையும் தாண்டி ஒரு கொள்கை அளவில் சில விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் பேசி தீர்மானம் எடுக்கிறது வளமை. ஆனால் எனக்கு இப்படி ஒரு செய்தி பாராளுமன்ற குழு காலையிலே பேசி இதுக்கு நாங்கள் வாக்களிப்பிலே கலந்து கொள்வது இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக அதனை ஆதரித்து நான் வாக்களித்திருந்தால் கட்சி தீர்மானத்தை மீறும் வகையான செயல்பாடாக அது இருந்திருக்கும். அந்த வகையிலே உண்மையிலே நான் இந்த இடத்திலே எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த பிழையான தீர்மானத்தை பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக அந்த சட்டமூலத்துக்கு வாக்களித்திருக்க வேண்டும். அது அரசாங்கத்துக்கு ஆதரவான சட்டமூலம் இல்லை, இது மக்கள் நலன் சார்ந்த சட்டமூலம் என்ற வகையில் நாங்கள் வாக்களித்திருக்க வேண்டும். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் பூந்த காட்டு யானைகள் விரட்டப்பட்டன. மட்டக்களப்பு மண்முனைப்பற்று புதுக்குடியிருப்பு கிராமத்தில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கடந்த சில நாட்களாக புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் சஞ்சரித்து மக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானைகளை விரட்டுவதற்கு நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிராம மக்கள் வனவிலங்கு பாதுகாப்பு துறையினருக்கு அறிவித்ததை தொடர்ந்து ஸ்தலத்துக்கு வருகை தந்த வனவிலங்கு துறை அதிகாரிகள் கிராம மக்களுடன் சேர்ந்து காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பொலனறுவை சிறுநீரக மருத்துவமனை சீனா இலங்கை நட்புறவின் மதிப்புமிக்க பரிசாகும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். பொலனறுவை சிறுநீரக மருத்துவமனை சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவின் காரணமாக இலங்கைக்கு கிடைத்த மதிப்பு மிக்க பரிசு என சபாநாயகர் வைத்திய ஜெகத் பிகம்ரட்ன தெரிவித்தார். சபாநாயகர் மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஆகியோரின் தலைமையில் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் பொலனறுவை மாவட்டத்தில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதார மேம்பாடு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் பொலனறுவை நகரசபை வளாகத்தில் அண்மையில் நடைபெற்றது. இதில் உரையாற்றும் போதே சபாநாயகர் ஜெகத் பிகம்ரட்ன இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் பயனளிக்கும் சுமார் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தையல் இயந்திரங்கள் மற்றும் தண்ணீர் மோட்டார்கள் வழங்கப்பட்டன. இதன்போது சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட பொலனறுவை சிறப்பு தேசிய சிறுநீரக மருத்துவமனையினுடைய சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க சீன தூதுவர் நடவடிக்கை எடுத்தார். சீன அரசாங்கம் இலங்கைக்கு அளித்த ஆதரவையும் சீன இலங்கை நட்பு மருத்துவமனைக்கு அளித்த பங்களிப்பையும் பாராட்டி சீன தூதுவருக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சிகா மிஜோமுன்னி, வீடமைப்பு பிரதி அமைச்சர் டிபி சரத், பொலனறுவை மாவட்ட செயலாளர் சுதந்த ஏகநாயக்க, பொலனறுவை சீன இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரக மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்திய தில்கா சமரசிங்க மற்றும் சீன பிரதிநிதிகள் உட்பட சுகாதார அதிகாரிகள் குழுவும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.